உதாரணமாக நம்ம வீட்டில் 2 ஏசி போட போகிறோம். தினமும் 12, 12 24 யூனிட் ஓடுது. நார்மல் ஃபேனு 5 ஃபேன் இருக்குது. ஒரு ஃபேனு நம்ம பயன்படுத்தும்போது இந்த ஃபேன் மூலிமா 10 யூனிட் செலவாகுது. அப்படின்னா கிட்டத்தட்ட 34 யூனிட் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு பண்ணணும். 34 யூனிட்டுக்கு சோலார் சிஸ்டம் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நெருக்கி ஒரு 8 கிலோவாட் சிஸ்டம் போடணும். 1 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது ஒரு 60,000 செலவாகுதுன்னு வச்சுக்கிடுவோம். நெருக்கி சப்சிடி திட்டத்தில் போடும்போது. அப்போ 8 கிலோவாட் போடும்போது 4,80,000 சோலார் சிஸ்டம் போடணும். இதுவே இன்வெர்டர் ஏசி போட்டிங்கன்னா அதே 2 ஏசிக்கு ஒரு நாள் பூரா ஓடுனா கூட 6 யூனிட் செலவாகும். இதுவே நீங்கள் சாதாரண ஃபேன் போடாமல் பிஎல்டிசி போட்டிங்கன்னா பிஎல்டிசி ஃபேனுக்கு ஒரு 2 யூனிட் செலவாகும். வெறும் 8 யூனிட்டு இங்கே போட்டிருக்க 2 கிலோவாட் ஏசி இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் 2 ஏசிக்கும் 5 ஃபேனுக்கும் ஓடுனா கூட கரண்ட்டு பில்லு 0 வரும். அப்போது 4.8 லட்சத்துக்கு போட வேண்டிய சோலார் சிஸ்டத்தை வெறும் 1,60,000 போட்டு அதில் 60,000 மானியமும் கிடச்சிச்சின்னா மிகப்பெரிய லாபம் இல்லையா? புதுசாக நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த 2 கருத்தை வச்சுக்கோங்க. எனர்ஜி எஃபிஷியன்ட் டிவைசஸ், இன்வெர்ட்ரு ஃப்ரிட்ஜு, இன்வெர்ட்ரு வாஷிங் மிஷினு, இன்வெர்ட்ரு ஏசி, பிஎல்டிசி ஃபேனு, எல்இடி லைட்ஸ் இப்படி போடுங்க. சோலாருக்கான முதலீடு ரொம்ப குறையும்.